அருமையானவர்களே, ஹஜ்ஜுடைய சீசன்ல நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அதிகமானவர்கள் முழு உலகத்தில் இருந்தும் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி மக்காவை நோக்கி புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். அதிகமானவர்கள் சென்று விட்டார்கள், சிலர் சென்று கொண்டிருக்கிறார்கள், இன்னும் அதிகமானவர்கள் செல்ல இருக்கிறார்கள். போகக்கூடிய அனைவருடைய ஹஜ்ஜையும் அல்லாஹ் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக மாற்றுவானாக. அருமையானவர்களே, ஹஜ்ஜுடைய சீசன் முடிந்து சிலர் உம்ராவுக்காக வேண்டியும் போக இருப்பார்கள். கண்ணியமானவர்களே, இந்த மக்காவுக்காக போவதற்குரிய முக்கியமான காரணம் என்ன? துஆவுக்காக வேண்டித்தான். இந்த மக்காவை சூழ இருக்கக்கூடிய இடங்களை துஆவுடைய இடமாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். கிட்டத்தட்ட முக்கியமான 17 இடங்கள் மக்காவில் இருக்கின்றன. அந்த இடத்தில் சென்று எந்த துஆவை கேட்டாலும் சந்தேகம் இல்லாமல் அல்லாஹ் கபூல் செய்கிறான். அந்த 17 இடங்கள் என்ன என்பதைத்தான் இந்த பதிவிலே தெளிவாக பார்க்க இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. அருமையானவர்களே, பல சகோதரர்கள் நம்மிடத்திலே கேட்டிருந்தார்கள், மக்காவிலே துஆக்கள் கபூலாகக்கூடிய இடங்கள் இருக்கின்றது, அதை பற்றி தெளிவுபடுத்துங்கள் என்று. அருமையானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மக்காவை சூழ இருக்கக்கூடிய இடங்கள் துஆ கபூலாகக்கூடிய இடங்களாக ஆக்கியிருக்கிறான். எந்த இடத்தில் இருந்து துஆ கேட்டாலும் நிச்சயம் கபூலாகும். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முக்கியமான 17 இடங்களை ஹதீஸிலே சுட்டி காட்டினார்கள். இந்த இடங்களிலே துஆ கேட்டால் சந்தேகம் இல்லாமல் அல்லாஹ் நம்முடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வான். அந்த 17 இடங்கள் என்னவென்று பார்த்தால், முதலாவது கண்ணியமானவர்களே, காபத்துல்லாவை பார்த்தவுடன் கேட்கக்கூடிய துஆவை அல்லாஹ் கபூல் செய்கிறான். அதனால தான் ஹஜ்ஜுக்கு உம்ராக்கு செல்லும் பொழுது அந்த குரூப்ல இருக்கக்கூடிய வழிகாட்டி மஸ்ஜிதுல் ஹராமுக்குள்ளால் நுழையும் பொழுது தலையை குனித்து கொண்டு வாருங்கள், நான் சொல்லும் பொழுது தலையை உயர்த்துங்கள், ஏனென்றால் காபாவை பார்த்தவுடன் கேட்கக்கூடிய துஆ கபூலாகும் என்று சொல்வார். இப்பொழுது ஒரு சந்தேகம் வரும், எந்த துஆவை கேட்பது, எத்தனையோ துஆக்கள் இருக்கிறதே என்று ஒரு சந்தேகம் வரலாம். கண்ணியமானவர்களே, அதற்கு தான் மார்க்கறிஞர்கள் ஒரு துஆவை கற்றுத் தருகிறார்கள். அல்லாஹ் அந்த துஆவை குர்ஆனிலே கூறுகிறார், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத வ கினா அஸாபன்னார். யா அல்லாஹ், இம்மையிலும் மறுமையிலும் சகலவிதமான நலவுகளையும் எங்களுக்கு தந்து விடுவாயாக, நரகத்துடைய வேதனையை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக என்பது தான் இந்த துஆ. இந்த துஆவை காபாவை பார்த்தவுடன் கேட்டால், இதற்கு பிறகு நாங்கள் என்ன துஆக்கள் எல்லாம் கேட்க நியத்து வைத்திருந்தோமோ அந்த துஆக்களுடைய பலன்களையும் அல்லாஹ் தருவான். பிறகு கண்ணியமானவர்கள், இரண்டாவது இடம் தவாஃப் செய்யும் பொழுது எந்த துஆ கேட்டாலும் அல்லாஹ் கபூல் செய்கிறான். திர்மிதியுடைய ரிவாயத் வருது, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, மன் தாஃப பில் பைத்தி 50 மர்ரத்தன், யார் கஅபத்துல்லாஹ்வை 50 தடவை தவாஃப் செய்கிறாரோ, ஒரு தவாஃப் என்றால் 7 சுற்றுக்கு சொல்லப்படும், இப்படி 50 தடவை தவாஃப் செய்தால் ஹரஜ மின் ذுனூபிஹி கயௌமின் வலதத்துஹு உம்முஹு, அன்று பிறந்த பாலகன் போல் அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட நிலையில் அவர் திரும்புகிறார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆகவே ஹஜ்ஜுக்கு உம்ராஹு போகக்கூடியவர்கள் எப்படியாவது ட்ரை பண்ணி 50 தவாஃப்களை செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இந்த தவாஃபிலே கேட்கக்கூடிய துஆவை அல்லாஹ் கபூல் செய்கிறான். மூன்றாவது இடம் தான் ஹஜருல் அஸ்வத் கல். கண்ணியமானவர்களே, இந்த ஹஜருல் அஸ்வத் கல்லுக்கு நேராக இருந்து தான் தவாஃபை நாம் ஆரம்பிக்க வேண்டும். திர்மிதியுடைய ரிவாயத், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நஸலல் ஹஜருல் அஸ்வது மினல் ஜன்னா, இந்த ஹஜருல் அஸ்வத் கல் சுவர்க்கத்தில் இருந்து இறங்கியது, வஹுவ அஷத்து பயாதம் மினல் லபன், அது இறக்கப்பட்ட சமயம் பாலை விட மிக மிக வெண்மையாக இருந்தது. ஃபஸவ்வதத்ஹு ஹதாயா இப்னி ஆதம், மனிதர்களுடைய பாவம் இந்த கல்லை கருமையாக்கி விட்டது என்று சொன்னார்கள். மனிதர்கள் அந்த கல்லை முத்தமிடும் பொழுது அந்த பாவங்களை இந்த கல்லு உறிஞ்சி உறிஞ்சி கல்லு கருமையாகி விட்டது என்று நபி அவர்கள் சொன்னார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு ரிவாயத் இப்னு மாஜாவுல வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமையுடைய நாளிலே இந்த ஹஜருல் அஸ்வத் கல் கொண்டு வரப்படும், அதற்கு அல்லாஹ் பார்க்கக்கூடிய 2 கண்களையும் பேசக்கூடிய ஒரு நாவையும் கொடுப்பான். யாரெல்லாம் ஹஜருல் அஸ்வத் கல்லை முத்தமிட்டார்களோ தொட்டார்களோ இவர்களுக்காக வேண்டி அது மறுமை நாளிலே பரிந்து பேசும் என்று சொன்னார்கள். இந்த ஹஜருல் அஸ்வத் கல்லிடத்திலே கேட்கக்கூடிய துஆவை அல்லாஹ் கபூல் செய்கிறான். அடுத்து 4வது இடம் தான் ருக்னுல் யமானியுடைய மூலை. ஹஜருல் அஸ்வதுக்கு நேராக இருக்கக்கூடிய அடுத்த மூலை தான் ருக்னுல் யமானி. இந்த இடத்திலே துஆ கேட்டாலும் அல்லாஹ் கபூல் செய்கிறான். கண்ணியமானவர்களே, ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன ருக்ன வல் மகாம யாகூத்ததான் மின் யாகூத்தில் ஜன்னா. திர்மிதியுடைய ரிவாயத், அப்துல்லாஹ் பின் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த ருக்னுல் யமானி என்ற கல்லும் மகாமே இப்ராஹிம் என்ற கல்லும் சுவர்க்கத்துடைய மாணிக்கங்களில் இருந்து 2 மாணிக்கங்கள். அல்லாஹ் இந்த 2 ஒளியை அப்படியே மறைத்து வைத்திருக்கிறான்.
அல்லாஹ் அதனுடைய ஒளியை வெளிக்காட்டினால் உலகத்துடைய கிழக்கு மேற்கு பகுதியெல்லாம் வெளிச்சத்திலே ஜொலிக்க ஆரம்பிக்கும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். இப்னு மாஜாவுடைய ரிவாயத் வருது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ருக்னுல் யமானியுடைய மூலையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 70 வானவர்களை நியமித்து வைத்திருக்கிறான். யார் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் அஃவ வல் ஆஃபியத ஃபித் துன்யா வல் ஆখিরা ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத வ கினா அஸாபன்னார் என்ற துஆவை அந்த இடத்தில் ஓதுகிறாரோ அவருடைய துஆவுக்கு இந்த 70 மலக்குமார்களும் ஆமீன் சொல்கிறார்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். ஆகவே இந்த ருக்னுல் யமானியுடைய மூலை துஆ கபூலாக கூடிய இடம். 5வது இடம் மகாமே இப்ராஹிம் என்ற கல். கண்ணியமானவர்களை, கஅபாக்கு முன்னால தங்க கூட்டிலே ஒரு கல் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கல்லுக்கு, இந்த தங்க கூட்டுக்கு பின்னால் இருந்து தொழுவது சுன்னத்தாக ஆக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே கூறும் பொழுது வத்தஹிது மின் மகாமி இப்ராஹிம் முஸல்லா, மகாமே இப்ராஹிம் இருக்கும் இடத்திலே தொழுகையை நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள், தொழுமிடத்தை ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார். கண்ணியமானவர்களை, தவாஃப் செய்ததற்கு பிறகு, அதாவது ஒரு தவாஃப் என்றால் 7 சுற்று, 7 சுற்றுகளை முடித்ததற்கு பிறகு 2 ரக்காத்துகள் மகாமே இப்ராஹிமுக்கு பின்னால் வந்து தொழுவது சுன்னத்தாக இருக்கிறது. இந்த இடத்திலே துஆ கேட்டாலும் கபூலாகும். இந்த கல் எது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கஅபத்துல்லாவை கட்டும் பொழுது அவர்களுடைய உயரத்துக்கு நின்றவாறே கற்களை வைத்தார்கள். அதற்கு பிறகு அவர்களுக்கு கற்களை வைக்க முடியாமல் போனது. அல்லாஹ் ஒரு கல்லை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கிறான். அந்த கல்லிலே ஏறுகிறார்கள். தற்காலத்தில் லிஃப்ட் எப்படி எம்மை மேலே கூட்டிச் செல்லுமோ இதே போல அந்த கல்லு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மேலே கூட்டிச் சென்றது. இப்படித்தான் மேல் பகுதியை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டி முடித்தார்கள். இந்த கல்லில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலடி தடம் இருந்தது. ஆரம்பத்தில் இந்த கல்லு ஓப்பனாகத்தான் வைக்கப்பட்டிருந்தது. எல்லா மக்களாலும் வந்தும் அதை சிரமம் இல்லாமல் பார்க்க முடிந்தது. இந்த சந்தர்ப்பத்தில் மக்கள் அந்த கல்லை தொட்டு தொட்டு அந்த காலடி தடம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிய ஆரம்பித்தது. இதனால தான் சவுதி அரசாங்கம் அந்த கல்லை பாதுகாப்பதற்காக வேண்டி ஒரு கூண்டை தற்பொழுது ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அருமையானவர்களை, இந்த இடத்திலே துஆ கேட்டாலும் அல்லாஹ் நிச்சயமாக துஆவை கபூல் செய்கிறான். ஆரம்பத்தில் நான் சொன்ன ஹதீஸ் ருக்னுல் யமானி, இதே போல இந்த மகாமே இப்ராஹிம் என்ற கல் சுவர்க்கத்துடைய 2 மாணிக்க கற்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். 6வது இடம் ஹிஜ்ரை இஸ்மாயில், ஹத்தீமுடைய எல்லை என்று சொல்லுவோம். அதாவது கஅபத்துல்லாவுக்கு பக்கத்தில் ஒரு வளைவு இருக்கிறது. இந்த வளைவுக்குள்ளால் எம்மால் சென்று தொழ முடியும். இது கஅபாவுடைய உட்பகுதிக்கு சமமானது. அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கஅபாவை கட்டும் பொழுது புகாரியுடைய ரிவாயத் வருது, 2 மூலைகளை தான் ஏற்படுத்தினார்கள். ஹஜருல் அஸ்வத் கல் இருக்கக்கூடிய மூலையும் அதற்கு நேராக இருக்கக்கூடிய ருக்னுல் யமானியுடைய மூலையும். மற்ற 2 மூலைகளை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வைக்கவில்லை, அதை வளைவாகத்தான் கட்டினார்கள். பிறகு குறைஷிகள் கட்டும் பொழுது அவர்களுடைய பட்ஜெட் போதாமல் போனதின் காரணமாக 4 மூலைகளை அமைத்துவிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டினதுக்கு அடையாளமாக இந்த வளைவை வைத்தார்கள். இதற்கு தான் ஹத்தீமுடைய எல்லை அல்லது ஹிஜ்ரை இஸ்மாயில் என்று சொல்லப்படும். இந்த பகுதிக்குள்ளால் வந்து தொழுதால் கஅபாவுக்குள்ளால் தொழுததற்கு சமம். கண்ணியமானவர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபி அவர்களிடத்திலே கஅபாவுக்குள்ளால் தொழுவதற்கு ஆசையாக இருக்கிறது என்று கேட்ட நேரத்தில் புகாரில் ரிவாயத் வருது, நபி அவர்கள் இந்த ஹத்தீமுடைய எல்லைக்குள்ளால் தான் கூட்டிச் சென்று தொழ வைத்தார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் தான் நபி அவர்கள் இந்த விடயத்தை ஆயிஷா நாயகிடத்திலே சொன்னார்கள். இந்த ஹத்தீமுடைய எல்லைக்குள்ளால் வந்து எந்த துஆவை கேட்டாலும் அல்லாஹ் துஆவை கபூல் செய்கிறான். அடுத்த 7வது இடம், இந்த ஹத்தீமுடைய எல்லையிலே இருந்து நேராக மேலே பார்த்தால் ஒரு தங்க பீலி தென்படும். இதற்கு மீசாபுர் ரஹ்மா என்று சொல்லப்படும். இந்த தங்க பீலிக்கு நேராக கீழே இருந்து துஆ கேட்டாலும் அல்லாஹ் இந்த துஆவை கபூல் செய்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் வதாவுடைய சந்தர்ப்பத்தில் இந்த இடங்களில் எல்லாம் துஆ கேட்டிருக்கிறார்கள். இது நீண்ட ரிவாயத் புகாரி, முஸ்லிம், அபூதாவுத் போன்ற ஹதீஸ் கிரந்தங்களில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து 8வது இடம் சஃபா, 9வது இடம் மர்வா. இந்த இடத்தில் தான் தொங்கோட்டம் ஓட வேண்டும். சஃபாவிலே ஆரம்பித்து மர்வா என்ற மலை இருக்கும் பகுதியிலே நாங்கள் தொங்கோட்டத்தை முடிக்க வேண்டும். இந்த 2 மலைகள் இருக்கக்கூடிய இடத்திலே எந்த துஆ கேட்டாலும், சஃபாவிலே துஆ கேட்டாலும் அல்லாஹ் கபூல் செய்கிறான், மர்வாவிலே துஆ கேட்டாலும் கபூல் செய்கிறான். இந்த 2 மலைகளுக்கு இடையிலே தொங்கோட்டம் ஓடும் போது துஆ கேட்டாலும் அல்லாஹ் அந்த அடியாருடைய துஆவை கபூல் செய்கிறான். 10வது ஜம்சம் தண்ணீரை குடித்துவிட்டு கேட்கக்கூடிய துஆவை அல்லாஹ் கபூல் செய்கிறான். இப்னு மாஜாவுடைய ரிவாயத் ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மாஏ ஜம்சம் லிமா ஷுரிப லஹு, ஜம்சம் தண்ணீர் எந்த நோக்கத்திற்காக வேண்டி குடிக்கப்படுதோ அந்த நோக்கம் நிறைவேறும் என்று கூறினார்கள். அருமையானவர்களே, எந்த நோக்கத்தை நாங்கள் நியத்து வைத்து குடித்தாலும் அல்லாஹ் அந்த நோக்கத்தை கபூல் செய்கிறார். ஆகவே இந்த ஜம்சம் தண்ணீரை முடியுமான அளவு நாங்கள் குடிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்னு மாஜாவுடைய ரிவாயத் அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எங்களுக்கும் நயவஞ்சகர்களுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய தன்மை என்ன?
என்னவென்றால் ஜம்சம் தண்ணீரை அவர்களுக்கு தாகம் தீரும் அளவுக்கு குடிக்க முடியாது என்று சொன்னார்கள். ஆகவே ஜம்சம் தண்ணீரை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு குடிக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு தடவை குடிக்கும் பொழுதும் நாங்கள் நியத்து வைத்து குடிக்க வேண்டும். எந்த நியத்தை வைத்தாலும் அல்லாஹ் நிச்சயமாக அதை கபூல் செய்கிறான். 11வது இடம் மிக முக்கியமான இடம். இந்த இடத்தை அதிகமானவர்கள் தெரியாமல் அறியாமல் இருக்கிறார்கள். இந்த இடத்திற்கு முல்தஸம் என்று சொல்லப்படும். முல்தஸம் எங்கே இருக்கிறது என்றால் காபத்துல்லாவுடைய கதவுக்கும் ஹஜருல் அஸ்வதுக்கும் நடுவிலே இருக்கக்கூடிய அந்த சிறிய இடத்திற்கு தான் முல்தஸம் என்று சொல்லப்படும். அந்த இடத்தில் ஒரே நேரத்தில் இருவருக்கு மட்டும் தான் ஏற முடியும். இப்னு மாஜாவுடைய ரிவாயத் வருது, அப்துல்லா பின் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றினார்கள். இந்த முல்தஸம் என்ற இடத்திலே வந்து என்ன செய்தார்கள்? அந்த இடத்திலே ஏறி தன்னுடைய நெஞ்சை காபாவுடைய சுவருடன் ஒட்டி வைத்தார்கள். இதே போல தன்னுடைய 2 கைகளை உயர்த்தி காபாவுடைய அந்த சுவரிலே ஒட்டி வைத்தார்கள். தன்னுடைய வலது கன்னத்தை காபாவுடைய சுவர் படும்படி வைத்து துஆக்களை கேட்டார்கள். துஆக்களிலே ஈடுபட்டார்கள். சொன்னார்கள், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு செய்வதை நான் பார்த்திருக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹஜ்ஜுடைய சந்தர்ப்பத்தில் இந்த முறையில் தான் இந்த முல்தஸம் என்ற இடத்திலே துஆ கேட்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த இடத்திலே எந்த துஆ கேட்டாலும் அல்லாஹ் கபூல் செய்கிறான். அபூதாவுதுடைய முக்கியமான ஒரு விரிவுரை தான் பதலுல் மஜ்ஹூத். இதை எழுதியவர்கள் அல்லாமா கலீல் அஹ்மத் சஹாரம்பூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இவர்கள் இந்த முல்தஸம் என்ற இடத்திலே தன்னுடைய நெஞ்சை காபாவுடன் ஒட்டி வைத்து வலது கன்னத்தை ஒட்டி வைத்து கைகளையும் அப்படியே ஒட்டி வைத்து 3 துஆக்களை கேட்டார்கள். முதலாவது துஆ, அவர்கள் வாழ்ந்த காலத்தில் காபாவுல மக்காவுல ஷரீஃப் என்பவனுடைய குழப்பம் பெரிதாக இருந்தது, பரவி இருந்தது. அதிகமானவர்கள் இவனுடைய குழப்பத்துக்குள்ளால் மாட்டிக்கொண்டிருந்தார்கள். இந்த குழப்பம் இல்லாமலாக வேண்டும், இதற்கு ஒரு முடிவு ஏற்பட வேண்டும் என்று துஆ செய்தார்கள். இரண்டாவது, அவர்கள் பதலுல் மஜ்ஹூத் என்ற தங்களுடைய அந்த கிதாபை எழுதி கொண்டிருந்தார்கள். இது முழுமை பெற வேண்டும் என்று துஆ செய்தார்கள். மூன்றாவது, நான் மதீனாவிலே மரணிக்க வேண்டும் என்று 3 துஆக்களை செய்தார்கள். அருமையானவர்களே, இந்த ஹதீஸுக்கு கீழால அல்லாமா கலீல் அஹ்மத் சஹாரம்பூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுகிறார்கள், அல்லாஹ் என்னுடைய முதல் 2 துஆக்களை ஏற்றுக்கொண்டார். ஷரீஃபுடைய பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கட்டப்பட்டது. இதே போல இந்த கிதாபை நான் முழுமையாக ஹரத்திலே வைத்து எழுதி முடித்தேன். சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், 3வது விடயமும் 3வது துஆவும் நடக்கும் என்று நான் ஆதரவு வைக்கிறேன் என்று குறிப்பிடுகிறார்கள். பின்னால் அவர்களுடைய மாணவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ் 3வது துஆவையும் கபூல் செய்தான். அல்லாமா கலீல் அஹ்மத் சஹாரம்பூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் துஆ கேட்ட பிரகாரம் மதீனாவில் தான் மரணம் அடைந்தார்கள். ஜன்னத்துல் பக்யாவில் தான் அவர்களுடைய ஜனாசாவும் அடக்கம் செய்யப்பட்டது. ஆகவே இந்த முல்தஸம் என்ற இடத்தை மறந்து விடாதீர்கள். நிச்சயமாக துஆ கபூலாகக்கூடிய இடம். 12வது இடம் அரஃபாவுடைய மைதானம். திர்மிதியுடைய ரிவாயத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கைரு துஆஇ துஆஉ யௌமி அரஃபா. துஆக்களிலே மிகவும் சிறந்தது அரஃபாவுடைய நாள் கேட்கக்கூடிய துஆ. இந்த நாளிலே துஆ கேட்பதை பார்த்து ஷைத்தான் கேவலம் அடைகிறான், சிறுமை அடைகிறான், அவன் விரண்டோடுகிறான், தனக்கு தானே மண்ணை வாரி போட்டுக் கொள்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். காரணம் என்ன? அல்லாஹ் இந்த அளவுக்கு அடியார்களுடைய துஆவை இந்த அரஃபாவுடைய நாளிலே மன்னிக்கிறான், துஆக்களை ஏற்றுக்கொள்கிறான். ஆக இந்த அரஃபா துல்ஹிஜ்ஜாவுடைய 9வது நாள் ஹாஜிமார்கள் என்ன செய்வார்கள்? 8வது நாள் மினாவிலே முழுமையாக தங்கிவிட்டு அடுத்த நாள் சுபகையும் மினாவிலே தொழுதுவிட்டு சூரியன் உதயமானதற்கு பிறகு 9வது நாள் அரஃபா மைதானத்தை நோக்கி செல்வார்கள். அங்கே மக்ரிப் வரை துஆவிலே ஈடுபடுவார்கள். காரணம் என்ன? அல்லாஹ் அந்த நாளிலே துஆக்களை கபூல் செய்கிறான். அடுத்து 13வது இடம் மினா, 14வது இடம் முஸ்தலிஃபா, 15வது இடம், 16வது இடம், 17வது இடம். இது மூன்றுமே ஷைத்தானுக்கு கல்லெறியக்கூடிய அந்த 3 இடங்கள். ஜம்ரத்துல் அகபா, ஜம்ரத்துல் ஊலா, ஜம்ரத்துல் உஸ்தா என்று சொல்வார்கள். இந்த இடங்களிலே எந்த துஆ கேட்டாலும் துஆ கபூலாகும். மினா 8வது நாள், துல்ஹிஜ்ஜாவுடைய 8வது நாள் யௌமு தர்வியா என்று சொல்லப்படும். இந்த நாளிலே ஹாஜிமார்கள் மினாவிலே தான் இருந்து துஆக்களில் ஈடுபடுவார்கள். 9வது நாள் அரஃபா, அரஃபாவுடைய நாள் மக்ரிப் வரை அரஃபாவுடைய மைதானத்திலே இருந்துவிட்டு மக்ரிபுக்கு பிறகு, அதாவது சூரியன் அஸ்தமித்ததற்கு பிறகு முஸ்தலிஃபாவை நோக்கி சென்று அங்கே மக்ரிபையும் இஷாவையும் சேர்த்து சுருக்கி தொழுவார்கள். அதற்கு பிறகு துஆக்களிலே ஈடுபடுவார்கள். இந்த முஸ்தலிஃபாவிலே கேட்கக்கூடிய துஆவையும் அல்லாஹ் கபூல் செய்கிறான். இந்த முஸ்தலிஃபாவிலே தங்கும் பொழுது ஷைத்தானுக்கு கல்லெறிவதற்காக வேண்டி கல்லை பொறுக்கிக் கொண்டு 10வது நாள் மினாவுக்கு சென்று ஜம்ரத்துல் அகபாவிலே கல்லெறிவார்கள். அதற்கு பிறகு இருக்கக்கூடிய 11, 12, 13 ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்கள். இந்த நாட்கள்ல லுஹருக்கு பின்னால் சென்று 3 இடங்களுக்கும் ஹாஜிமார்கள் கல்லெறிவார்கள். இந்த இடங்களிலே எந்த துஆ கேட்டாலும் அல்லாஹ் துஆக்களை கபூல் செய்கிறான். ஆகவே இப்படி முக்கியமான 17 இடங்கள் மக்காவில் இருக்கின்றன. ஆகவே யாராவது ஹஜ் உம்ராவுக்கு போகக்கூடியவர்களாக இருந்தால் இந்த வீடியோவை கட்டாயமாக பாருங்கள். உங்களுடைய துஆக்களை அல்லாஹ் கபூல் செய்வான். உங்களுடைய துஆக்களிலே
கூட்டத்திலே இந்த அடியானையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். ஆக கண்ணியமானவர்களே, இதற்கு பிறகு உம்ரா போகக்கூடியவர்கள் இருப்பார்கள், அல்லது உங்களுடைய உறவினர்களில் யாராவது ஹஜ்ஜுக்கு உம்ராக்கு போகக்கூடியவர்களாக இருந்தால் இந்த வீடியோவை அவருக்கு ஷேர் செய்யுங்கள். அவரும் இதன் மூலமாக பலன்களை அடைந்து கொள்ளட்டும். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமக்கும் எம்முடைய குடும்பத்தாருக்கும் எம்முடைய சந்ததியினருக்கும் அடிக்கடி ஹஜ் உம்ராவுடைய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.